பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதியவர்களை பாதுகாப்பது என்பது, முதியவர்களை மதிப்பது என்பது ஒரு பண்பாட்டு வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம், ஒரு மனிதாபிமான வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம். இந்த சமூகத்தில் அன்பும் பாசமும் மனித நேயமும் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம்தான் முதியவர்களுக்கு நாம் காட்டுகிற அன்பும் அக்கறையும் ஆகும். ஆனால் வரக்கூடிய செய்திகள், வரக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் இந்த சமூகம் முதியவர்களை மிக எளிய இலக்குகளாக, கொடுமைகளினுடைய மிக எளிய இலக்குகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு கவலையும் அச்சமும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவிலேயே முதியவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது 2014ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்று அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 75 லட்சம் முதியவர்கள் வாழ்வதாக அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் 164 முதியவர்கள் இந்த 2014ஆம் ஆண்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 கோடி முதியவர்கள் வாழக்கூடிய, இதைவிட இன்னொரு மடங்கு அதிகமாக முதியவர்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் வெறும் 27 தான் நடந்திருக்கின்றன. அதை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த முதியவர்களின் மீதான இந்த குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டில் ஏன் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் கவலையுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் முதியவர்கள் ஒரு சமூகத்தில் சுமையாக கருதப்படுவதும் சுலபமாக தாக்கப்படக்கூடியவர்கள் என்கிற ஒரு நிலை உருவாவது என்பதும் உண்மையில் ஒரு சமூகம் என்பது எந்த அளவிற்கு கொடூரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம்தான் இது போன்ற சம்பவங்களும் நிகழ்வுகளும் ஆகும். அப்படி பார்க்கிற போது முதியவர்கள் இப்படி பெரிய அளவில் கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது பல காரணங்களுக்காக நடப்பதாக தோன்றுகிறது. உதாரணமாக, முதியவர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக இருக்கக்கூடிய பணம், பொருள் மற்றும் சொத்துக்களை அபகரிப்பதற்காக பல கொலைகள் நடக்கின்றன. இதிலே சில கொலைகள் நெருங்கிய உறவினர்களால் செய்யப்படுகின்றன, சில கொலைகள் அந்நியர்களால் செய்யப்படுகின்றன. இந்த இடத்தில் தான் நம்முடைய முதியவர்களுடைய வாழ்நிலை எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தால்தான் இந்த குற்றங்கள் செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் எப்படி உருவாகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நிறைய முதியவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது குடும்பத்திலிருந்து முற்றாக துரத்தப்படுகிற பரிதாபத்திற்குரிய முதியவர்கள் ஒரு பக்கம். அவர்கள் ஒன்று இதுபோல் ஒரு முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள், அல்லது தெருக்களில் அனாதையாக விடப்படுவார்கள். இதெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய காட்சி. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்றால் அவர்களும் நிறைய பேர் தங்களுடைய பெற்றோர்களை கைவிட்டு விடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்து அவர்களை எங்காவது தனியாக ஒரு வீட்டில் இருக்கும்படி செய்வது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக வாழ்க்கை முறையில் முதியவர்கள் வீட்டில் இருப்பதை ஒரு தொந்தரவாக கருதக்கூடிய பலரும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களை ஒரு சுமையாக கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த முதியவர்களை பற்றிய ஒரு பார்வை மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய முதியவர்கள் ஒரு பணத்தோடு அவர்கள் எங்காவது வாழ்ந்தால் போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் குற்றமிழைப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியாகி விடுகிறது. ஏனென்றால் முதியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்களை பயன்படுத்துவதோ, வங்கிகளுக்கு சென்று வங்கி கணக்குகள் மூலமாக தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கையாள்வதோ நடைமுறையில் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதனால் நிறைய பேர் கையில் ரொக்கப்பணமாக அவர்கள் பணத்தை வைத்திருப்பது, நகையை வைத்திருப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். ஒரு அவசர தேவைக்கு நம்மிடம் நகையாகவோ பணமாகவோ இருந்தால் நல்லது, நாம் தனியாக இருக்கிறோம், உடனடியாக நாம் செலவழிப்பதற்கு அது சுலபமாக இருக்கும் என்று ஒரு எண்ணத்தில் அவர்கள் நகையையும் பணத்தையும் கொஞ்சம் கையில் வைத்திருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் தங்களுடைய சிறிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய முதியவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தனியாக வாழக்கூடிய முதியவர்களை சுலபமாக தாக்கிவிட்டு அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு விடலாம், நகையை பறித்து கொண்டு விடலாம் என்று
ஒரு சமூக விரோதிகள், குற்றமனப்பான்மை கொண்டவர்கள் நினைப்பது என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. அதற்காக அவர்கள் இதுபோல் கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய முதியவர்களை நோட்டமிடுகிறார்கள். அப்படி நோட்டமிடுவதன் வாயிலாக அதற்கு பிறகு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை தாக்கிவிட்டு அவர்கள் அவர்களுடைய பணத்தையோ நகையையோ பறித்து செல்லக்கூடிய ஒரு அவல காட்சியையும் நாம் பார்க்கிறோம். வேறு சிலர் திட்டமிட்டு சொத்தை அபகரிப்பதற்காக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். நாம் ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுகிற போது அரசு என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் வெவ்வேறு பிரச்சனைகளில் பேசியிருக்கிறோம். இப்போது கூட அவசர உதவிக்கு முதியவர்கள் அவசர உதவிக்கு அழைக்கக்கூடிய ஒரு எண் இருக்கிறது. ஆனால் அந்த எண் என்பது பெரும்பாலும் தெருக்களில் அனாதையாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு எண்ணாகத்தான் இருக்கிறது. மாறாக பாதுகாப்பற்ற நிலையில் வாழக்கூடிய முதியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இங்கு இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் முதியவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதற்கோ அல்லது அவர்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு உரையாடுவதற்கோ எந்த விதமான அமைப்புகளும் கிடையாது. ஒரு சிறிய வீட்டில் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களை வெகு சுலபமாக தாக்குவது சமூக விரோதிகளுக்கு சுலபமாகிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் உண்மையில் இந்த முதியவர்கள் வாழக்கூடிய இடங்கள் என்பது இன்றைக்கு ஒரு ஆபத்தான, அவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகிறதோ என்கிற ஒரு கவலையும் அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. இதை நாம் எப்படி போக்குவது? உண்மையில் முதியவர்களை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சமூக குற்றமாக, பாவமாக நான் கருதுகிறேன். முதியவர்களுக்கு சில கலாச்சாரம் சார்ந்த சில பார்வைகள் இருக்கலாம். இன்றைய தலைமுறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் வரலாம். அந்த முரண்பாடுகளின் காரணமாக சில ஒவ்வாமைகள் வரலாம். அதற்காக அவர்களை முற்றாக தவிர்த்து விடுவது, தங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர்களை முற்றாக புறக்கணித்து விடுவது என்பது என்ன நியாயம்? இதில் முதியவர்களுக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அதாவது தங்களுடைய சில பிடிவாதமான எண்ணங்களின் அடிப்படையில் மட்டுமே தங்களுடைய குழந்தைகளை அணுகுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது, ஒரு தலைமுறை மாறுகிற போது மதிப்பீடுகள் மாறுகின்றன என்பதை புரிந்து கொள்வது எல்லாம் ஒரு முதியவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவற்றை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மன நெருக்கடியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே சமயத்தில் பெற்றோர்களை கைவிடுவது என்பது கொடூரத்திலும் கொடூரமான ஒரு குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் நம்ம அந்த தவறை செய்கிறோம். ஒரு ஆலமரத்தினுடைய நிழலில் நாம் வளர்ந்துவிட்டு பிறகு அந்த ஆலமரத்தினுடைய வேர்களையே வெட்டுவது போன்ற ஒரு செயல்தான் இன்றைக்கு நாம் முதியவர்களை புறக்கணிப்பது என்பது. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மனசாட்சியை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் தான் அவர்களுக்கு மாதம் பணம் அனுப்புகிறேனே என்று ஒரு சுலபமான ஒரு தீர்வுக்கு வந்து விடுகிறோம். உண்மையில் குற்ற உணர்வை பணத்தினால் நாம் மூடி மறைக்க முடியாது. அந்த வகையில் நாம் முடிந்த வரைக்கும் பெற்றோர்களை, முதியவர்களை நம்மோடு வைத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லது வேறு உறவினர்களோடு சேர்ந்து அவர்கள் வாழக்கூடிய சூழலையாவது நாம் உருவாக்க வேண்டும். வெறுமனே பணம் கொடுப்பது என்பது அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு பயன்படாதது மட்டுமல்ல, பல சமயங்களில் அது அவர்களுடைய உயிருக்கே கூட ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முதியவர்களை பாதுகாப்பதில் முதன்மையான கடமை என்பது குடும்பங்களுக்கு இருக்கிறது. முதியவர்களை நிராகரிப்பது என்பது அவர்களுக்கு உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித விரோத செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதியவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு அவசியம் இன்றைக்கு வேறு எப்போதையும் விட ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உயிராபத்து மிகுந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.